ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இல்லைன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாஸில் இன்டர்நெட்டில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஸோ நான் வந்து இது இப்போ டைம் 4 மணி ஆகுது இங்கே சவுதியில். இன்றைக்கி டேட் 4th February. இது வரைக்கும் ஸ்ரீலங்காவில் ஒரு யூடியூப்லையோ இல்லைனா ஃபேஸ்புக்லேயோ யாருமே இதை பற்றி பேசினான்னு பார்க்கல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி சுச்சுவேஷனில் சோஷியல் மீடியாவை திறந்தா அதிகமான பகிர்வுகளாக இருக்கிறது வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி அரவுண்ட் த வேர்ல்ட் இட்ஸ் அ பிக் திங். எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா, நாங்கள் கதைகளில் மட்டுமே கேட்டிருப்போம், இல்லைனா படங்களில் பார்த்துருப்போம். அரக்கர்கள், அப்போ நாங்கள் வாழ்கிற இந்த சமகாலத்தில் அரக்கர்கள் எங்களோட வாழ்ந்து இருக்கிறாங்க, இன்னும் சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு தெரிய வர்ற டைம்லேயே இல்லைனா அப்படின்னு நினைக்க போகலே ஒரு மாதிரி நிச்சயமே கஷ்டமான ஒரு விஷயமாகவும் பயமான ஒரு விஷயமாகவும். இது நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இந்த விஷயத்தை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னா you will realize how far this has gone. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதர், ஜூ, 1970s வந்து மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ் டீச்சராக இருந்த ஒருத்தர். லேட்டர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு பின்னால அவருடைய சொந்தமான ஒரு பிஸ்னஸாக இல்லைன்னா ஒரு ஃபேம் உண்டு ஸ்டார்ட் பண்றாரு, ஜே எப்ஸ்டீன் அண்ட் கோ. அண்ட் அது லேட்டர் ஆன் ஃபைனான்ஷியல் ட்ரஸ்ட் கம்பெனி அப்படின்ட்டு he names it. ஸோ அவர் என்ன பண்றாருண்டா, literally around the world and mostly in US, politicians and high profile businessmen எல்லாருக்கும் he claims to be managing money. சரி, இதை இன்னும் தெளிவாகவும் பச்சையாகவும் சொல்றேன்னா, அவங்க அப்படியான ஒரு ஹை ப்ரொஃபைல் பொலிட்டிஷியன்ஸ் அண்ட் பிசினஸ் பீப்புளுக்கான ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியதான் இருந்தது. எப்ஸ்டீன் என்ற அவருடைய பேர்ல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தது. அதுல வந்து ஒரு ஐலண்ட், சரி, யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தனி ஐலண்டை ஓன் பண்ணக்கூடியதான் இருக்கிறார். அப்ப அதுக்காக வேண்டி ஒரு மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ் டீச்சராக இருந்த ஒரு மனுஷன் என்னெல்லாம் வேலை செஞ்சுக்கணும்ன்றது நான் சொல்ல வேணும் என்ற கட்டாயம் இல்லை, நான் நம்புறேன். ஸோ இவர் இந்த விஷயங்கள் எப்படி செஞ்சாரு, என்னெல்லாம் செஞ்சாருன்னா சில விஷயங்கள் இங்க இந்த வீடியோக்கள்லையோ இந்த பகிர்வுகளில் பகிரக்கூடிய அளவுக்கு இல்லை. நான் மிச்சம் டீப்பாக இதுக்குள்ள போகாம ஓவராலாக சொல்றேன். கிட்டத்தட்ட 14 to 19 வயசுக்கு உள்ள இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாத்தையும் வந்து மணி நீடடா இருக்கிற கேர்ள்ஸ், கஷ்டத்தில் இருக்கிறவங்க, அந்த மாதிரியான கேர்ள்ஸை பார்த்து இவர் வந்து அதிகமான ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னா, மசாஜுக்கு இவருக்கு மசாஜ் பண்றதுக்காக வேண்டி அவங்கள கூப்பிட்டுறாங்க, நான் காசு தரேன். ஸோ அப்படி கூப்பிட்டு அந்த டைம்ல அந்த மசாஜ் பண்ற அந்த டைம்லயோ இல்லாண்டா அதுக்கு பின்னாடியோ இவரோட சேர்ந்து இன்னொரு லேடி வந்து பேர் மறந்துட்டு அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க நான் காசு தரேன், இதே மாதிரி எனக்கு ரெகுலரா பண்ணு, இல்லைன்னா நான் சொல்றவங்களுக்கு பண்ணு. இது ஸ்டார்ட்ஸ் வித் மசாஜ் அண்ட் எண்ட்ஸ் வித் சம்திங் எல்ஸ். இதுல இப்படி ஒரு விஷயத்துல மாட்டிப்பட்டு நிறைய பேருக்கு, பிரின்ஸ் ஆண்ட்ரூ அவர்ல இருந்து இன்னும் நிறைய பேருக்கு இதே மாதிரி இவர் வந்து ஒரு லேடி, ஒரு வெர்ஜீனியான்னு சொல்லக்கூடிய ஒரு லேடியை வந்து அவர் அனுப்பி இந்த மாதிரி நிறைய சித்திரவதைகளுக்கு எல்லாம் உள்ளாகி பின்னால அதிலிருந்து மீண்டு வந்து தனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொண்டு 3 கிட்ஸோட வாழ்ந்த ஒரு லேடி. லேட்டர் ஷி ரைட்ஸ் அபவுட் ஆல் திஸ் இன் a book. For a matter of fact, she is no more. அவ அந்த புக்ல வந்து நிறைய விஷயங்கள் இது சம்பந்தமா இது இப்படி எல்லாம் நடந்திருக்குது, எங்கெல்லாம் போச்சு, இந்த மாதிரி எல்லாம் இவர் பிரெயின் வாஷ் பண்ணாரு, இந்த மாதிரி எல்லாம் இவர் சம்பந்தப்பட்டவங்க எல்லாரும் இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணாங்கன்ற விஷயங்கள் சம்பந்தமா நிறைய சொல்லப்பட்டு இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொசஸ் ஆனவங்க எவ்வளவு சொன்னா, இன்னைக்கு மட்டும் on the records 1200 minimum of 1200 girls have admitted or supposed to be speculation around 1200 ladies வந்து இந்த மாதிரியான கொடுமைகளுக்கு உள்ளாகி மீண்டு வந்திக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா உள்ளாகிக்கிறாங்க. பட் நம்பர்ஸ் கேன் கோ above than this. இதுல என்னண்டா மெயினா நான் கட்ட பஞ்சாயத்துன்னு சும்மா சொன்னேன் தானே, அதுக்கான காரணம் என்னண்டா, இப்போ ஒரு பிசினஸ் மேன் ஏ வந்து எப்ஸ்டீனோட சர்க்கிள்ல இருக்கிறாரு, அவருக்கு ஒரு விஷயத்தை பண்ணணும், அதுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயியோ ஒரு ஆஃபீஸர் வந்து இஸ் பீயிங் அப்ஸ்ட்ரக்ட், அவர் வந்து தடங்கள் ஆகிக்கிறாருண்டா, எப்ஸ்டீன் என்ன பண்ணுவாருண்டா, எப்ஸ்டீன் வந்து அந்த ஆஃபீஷியலோட கனெக்ட் ஆகுவார். ஆகி அவர் வந்து எப்ஸ்டீனோட ஒரு ப்ராப்பர்ட்டிக்கோ இல்லைன்னா அந்த ஐலண்டுக்கு பார்ட்டிக்காக வேண்டி இன்வைட் பண்ணுவார். அங்க பார்ட்டியில வந்து இந்த எப்ஸ்டீன் கிட்ட இருக்கிற கேர்ள்ஸ், டீனேஜ் கேர்ள்ஸை வந்து யூஸ் பண்ணி சொல்லுவாரு அந்த ஆஃபீஸருக்கு, யூ கேன் ரிலாக்ஸ், ஐ ஹோப் யூ. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு விளங்க முன்னாடி அந்த மாதிரி அந்த கேர்ள்ஸ் எல்லாத்தையும் ஒரு கேர்ள் இல்லை பல கேர்ள்ஸை வந்து இந்த ஆஃபீஸரோட இருக்க விட்டுட்டு அதை வீடியோ ரெக்கார்டிங்ஸ் அண்ட் போட்டோஸ் மூலமாக கூட எடுக்கலாம். இதை தாண்டின ஒரு படி என்னன்னா, நிறைய அங்கிருந்த கேர்ள்ஸுக்கு வந்து எப்ஸ்டீன் வாட்சஸ் வந்து கிஃப்ட் பண்ணிக்கிறார். ஸோ அந்த வாட்சஸ் எல்லாத்தையும் வந்து சஸ்பெக்டட் டு பி ஹேவிங் வாய்ஸ் ரெக்கார்டர்ஸ். ஏன்னா கண்டுபிடிக்கப்பட்ட பல வாட்சர்களோட ஒரு ஆடியோ ரெக்கார்டர்ஸ் அது சம்பந்தமான ஒரு கேஜெட் ஒன்றும் சேர்ந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு டாக்குமெண்ட் பண்ணிட்டு, ஸோ வாட் தே டு, அந்த ஆஃபீஸரை வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க. நீ வந்து இந்த பிஸ்னஸ்மேனுக்கு, தேன்னு சொல்லக்கூடிய இந்த பிஸ்னஸ்மேனுக்கு கிளியர் திஸ் ஆஃப், இல்லாட்டினா இதை ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ இது ஒன் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன் பிரின்ஸ் ஆண்ட்ரூட கேஸில் வந்து என்னன்னா, ஹீ இஸ் அ ராயல் பர்சன், ரைட்? ஸோ அவருக்கு வந்து அவர் எங்கேயாவது வெளியில் போகிற டைம்லையோ இல்லைண்டா அவர் யூஎஸ்க்கோ மெக்சிகோவோ இல்லை எங்கேயாவது போகிற டைமில் அவருக்கு உல்லாசம் ஆகிக்கணும்னா இந்த மாதிரியான கேர்ள்ஸை வந்து அண்ட் எப்ஸ்டீன் சப்ளைஸ். சரி, அண்ட் எப்ஸ்டீனோட கூட இருந்து வலது கை மாறி இருந்து ஒர்க் பண்ணுறது ஒரு லேடி. ஹர் நேம் இஸ் கிளென் மேக்ஸ்வெல். ஸோ கிளென் மேக்ஸ்வெல் கூடிய அந்த லேடி வந்து ஷீ இஸ் பீயிங் த ரைட் ஹேண்ட் ஆஃப் எப்ஸ்டீன் as well. ஸோ இதில் என்னன்னா, நிறைய இடங்களில் வந்து கிளென் மேக்ஸ்வெல் brain washes all these girls. What Epstein has done, for a matter of fact, is that sex trafficking together with so many other things. And இதில் மெயினாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாரும் இந்த செக்ஸ் டிராஃபிக்கிங்காகவோ பார்ட்டி பண்ணுறதுக்காகவோ
இல்லைன்னா மற்ற விஷயங்களுக்காகவோ மட்டும் இந்த ஐலாண்டை யூஸ் பண்ணல. அந்த ஐலாண்டில் வந்து ஒரு டெம்பிள் ஒன்று இருந்திருக்குது. எப்ஸ்டீன் ரன் பண்ணின ஒரு டெம்பிள் ஒன்று இருந்திருக்குது. அங்கே வந்து சத்தானிக் ரிச்சுவல்ஸ் பண்ணிக்கிறாங்க. பேயால் என்று சொல்லக்கூடிய ஒரு காட், ஹி இஸ் செட் டு பி ஒன் ஆஃப் த எனிமி ஆஃப் ஜீசஸ் ஆஸ் வெல். அந்த ஒரு பேயால்னு சொல்லக்கூடிய ஒரு காடுக்கான டீமானிக் ஒரு கிரியேச்சர் உண்டு, ஃபிகர் உண்டு, அதுக்கான ரிச்சுவல்ஸும் பண்ணிக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம், அந்த ரிச்சுவல்ஸை பத்தி நான் ஏன் பேசினேன்டா, அதுக்கு சம்பந்தமான ஒரு ரிச்சுவல்ஸுக்கு வந்து ஒரு தூய்மையான ஒரு சில விஷயங்கள் தேவைன்னு சொல்றாங்க. சரி, அப்ப அது அப்படியே இருக்கு ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் துபாயில இருந்து ஒரு லேடி மூலமாக அசைசான் நினைக்கிறேன், அப்படியேப்பட்ட ஒரு நேம் பண்ணக்கூடிய ஒரு லேடி மூலமாக காபத்துல்லாவுடைய மக்காவில், சவுதியில் மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துல்லாவுடைய கிஸ்வான்னு சொல்லுவாங்க. காபத்துல்லாவுடைய அந்த கிஸ்வா வந்து அசைசா இல்லைன்னா அசீசான்னு சொல்லக்கூடிய அந்த லேடி ஹேஸ் சென்ட் டு எப்ஸ்டீன். இது எப்படி ப்ரூவ் ஆகுதுன்னா, நாட் ஜஸ்ட் த பீசஸ் ஆஃப் த க்ளோத்ஸ், இமெயில்ஸில் வந்து கன்ஃபார்ம் ஆகி இமெயில்ஸில் அந்த லேடி ஹேஸ் மென்ஷன் ஐம் சென்டிங் யூ திஸ் அண்ட் திஸ் இஸ் ஸோ அண்ட் ஸோ. இதில் இந்த கபத்துல்லாவுடைய கிஸ்வா அனுப்பப்பட்டதுக்கும் பேயால்னு சொல்லக்கூடிய அந்த சேத்தானிக் ரிச்சுவல் பண்ணப்பட்டதுக்குமான கனெக்ஷன்ஸ் வி டோன்ட் நோ, பட் தேர் ஆர் நெட்டிசன்ஸ் ஹூ ஸ்பெகுலேட் தட் திஸ் குட் பி த திங். இது அனுப்பப்பட்டது இந்த ரிச்சுவலுக்காக இருக்கலாம்ட்டு ஸ்பெகுலேட் பண்ணுறாங்க. அதுக்கு அங்கால இருக்கிற விஷயம் அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணவங்களுக்கு மேபி தெரியுமா இருக்கும், இல்லடா அல்லாஹ். இது ஒரு விஷயம். இன்னும் ஒரு டிஸ்டர்பிங் விஷயம், டிஸ்கஸ்டிங் விஷயம் என்னன்னா, they have been eating human cannibalism அப்படின்னு சொல்லுவோம், மனுஷ இறைச்சி சாப்பிட்றது. ஸோ அது வந்து நாட் ஜஸ்ட் அந்த மனுஷ இறைச்சி சாப்பிட்றது மட்டும் இல்லை, இமெயில்ஸ்ல மெனி ஆஃப் ஹிஸ் இமெயில்ஸ் ஹஸ் மென்ஷன் பேபிஸ் நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு. அண்ட் ஃபோட்டோஸும் தே ஹேவ் பீன் செவரல் ஃபோட்டோஸ் சர்க்குலேட்டிங் ஆன்லைன். சின்ன பிள்ளைல அநியாயம் பண்ற மாதிரியும் அப்படி நிறைய டிஸ்டர்பிங்கான இமேஜஸ் ஹேவ் பீன் சர்க்குலேட். ஸோ நிறைய இமெயில்ஸ் ஊடாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அண்ட் ஆல்சோ நிறைய ஆக்டர்ஸ் ஜோக்கா நிறைய பப்ளிக் ஷோஸ்ல வந்து ஒத்துக்கொண்ட, அதாவது ஜோக்குக்கு சொன்னது வந்து எல்லாரும் நினைச்சது நவ் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடியதாக இருக்குது என்னன்னா, they have been practicing cannibalism for years. Babies of blood and put it on my face. I eat children. How old are you? 12. Oh, okay. Only to 10. What are you pushing into the skin? Well, you push in whatever the facialist would like. What is it? It is an extraction from a piece of skin that came from a young person far, far away, and they somehow figured out how to extract. It's foreskin from a Korean baby. நான் சொன்னேன் இல்லையா, அரக்கர்களோட நாங்க சமகாலத்துல வாழ்றாங்கன்னு சொல்லி ஷோஸ்ல சொல்றாங்க, ஐ மீட்டிங் பேபிஸ் அப்படி, ஐ மீட்டிங் கிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது ஜோக்குக்காக ஒரு நகைச்சுவைக்காக பல இடங்கள்ல சொல்லப்பட்டதாக நினைச்சவங்க இப்ப தே ரியலைஸ் தட் இவங்க மேபி உண்மையிலேயே சாப்பிட்டு இருக்கலாம். ஏன்னா எப்ஸ்டீனுடைய அந்த ஐலாண்ட் இருந்து எடுக்கப்பட்ட நிறைய டேட்டாஸ்ல நிறைய போட்டோஸ்ல வந்து தே ஹேவ் லைக் சம் தேர் ஆர் பிக்சர்ஸ் தே ஆர் டுகெதர் வித் ஸ்மால் பேபிஸ் டெட். கன்ஸ்பிரசின்னு சொல்லிக்கிறாங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் கன்ஸ்பிரசிஸ், இட்ஸ் டர்னிங் இன்டு பி ஃபேக்ட்ஸ். ரைட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது வந்து இஸ் வெரி ரே. அதனால நான் சொன்னேன், நாங்கள் வாழ்ற இதே காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அரக்கர்கள் நான் சொன்னதுக்கான காரணம் தான். ஸோ இன்னும் சில இமெயில்ஸ்ல இருந்து த்ரூ கிடைச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இது ஏன் இவங்க வந்து இப்படி சாப்பிட்றாங்க, இந்த மனிதர்களையோ இல்லைன்னா இந்த கிட்ஸையோ சாப்பிட்றதுக்கான காரணம் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் தெம் இது டீனேஜர்ஸ் ஓ லிட்டில் கிட்ஸ் ஓ. இதுக்கான காரணம் என்னன்னா, ஸோ இந்த ரத்தத்தில் சுரக்கிற அட்ரலின் என்று சொல்லுவோம் இல்லையா, அது வந்து தே கேன் கன்சியூம் தட். அவங்க அதை சாப்பிட்றதுனாலயோ அதை குடிக்கிறதுனாலயோ டி ஏஜிங் இல்லைன்னா எப்பவுமே யங்கா இருக்கிறதுக்கான ஒரு சில உடம்பு தனக்கு தானே உண்டாகி கொள்ளும்ன்ற மாதிரி தே பிலீவ். சயின்டிபிகலி ப்ரூவ்னா இல்லையான்றதுக்குள்ள நான் போகல, பட் இப்படியான சில இமெயில்ஸ் மூலமாக இப்படியான ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்குது. ஒரு இமெயில்ல இது சம்பந்தமா சொல்லவும் பட்டிக்குது. இது எல்லாத்தையும் தாண்டின ஒரு விஷயம், ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம், டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இமெயில்ஸ் த்ரூ ஆகவும் அங்க கிடைக்கப்பட்ட டேட்டாஸ் த்ரூ ஆகவும் நிறைய பேருடைய நேம் மென்ஷன் பண்ணப்பட்டிக்குது. இன்க்ளூடிங் நான் சொன்ன அந்த அசைசான் சொல்லக்கூடிய அந்த லேடியா இருக்கட்டும், அபுதாபியோட பிரின்ஸா இருக்கட்டும், பிரின்ஸ் ஆண்ட்ரூ, பில் கேட்ஸ், நிறைய பேரோட பேர். நீங்க யாரும் ChatGPT கிட்ட போய் கேட்டுடாம, நான் ChatGPT 4-5 பேர் தான் சொல்லு தரும் உங்களுக்கு, அதுக்கு மேல தராது. பிகாஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் இஸ் பேக்ட் அப் பை Illuminati. அதுக்குள்ள பரவாரு நிறைய பேர் வந்து அப்படி சொல்லப்படாது. அண்ட் இதுல கண்டெடுக்கப்பட்ட டேட்டாஸ் பிடிஎஃப்ஸா வந்து ஒவ்வொரு கேசஸ்க்குமான பிடிஎஃப்ஸா வந்து கிட்டத்தட்ட 14,900 ஆட், லெட்ஸ் சே 15,000 ரவுண்ட் அப். Okay, 15,000 PDFs வந்து from the Department of Justice in the US they have released. Okay, it's not leaked, it's released, it is published, right, under the Transparency Act that Donald Trump had brought down. இதுல இருக்கிற முக்கியமான இன்னொரு கை வந்து Donald Trump. Though he admits or not, his photos are all over in Epstein files. ஒரு வீடியோல Donald Trump is conducting a kind of an interview, or he's in a judgment panel for a fashion show of teenagers, girls who are like wearing half of the clothes, walking in front of him. He is part of Epstein files. Like who the mother flower says that he's not, I don't know. Okay, so Donald Trump is part of it, and most of the Western world is part of it. Who is not part of it? South Korea, Russia, and one major doubtful person who's missing is Netanyahu. How come Netanyahu miss if something is happening around in US, which includes even Narendra Modi, and Netanyahu is not there?
when I say it includes Narendra Modi, it includes people from that end to almost this end, or let's say just it goes passing half of the world. And how come Netanyahu is not there? It is because I believe Netanyahu is backing this. இப்போ there is an email which says around 2009 வந்த email ஒன்று நினைக்கிறேன். அதில் வந்து இது someone has replied, ஒருத்தர் வந்து ரிப்ளை பண்ணிக்கிறாரு, I'm not in this country, I'm right now in China. நீ அனுப்பின வீடியோ நான் பார்த்தேன், it was so good, I loved the torture அப்படின்னு, I love the torture ன்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் வந்து, அந்த இமெயிலோட டைம் லைனையும் நெதன்யாஹுவோட அந்த ஸ்கெடியூல்ஸ் செய்யும் பார்த்தா அந்த இமெயில் அனுப்பப்பட்ட டைம்ல நெதன்யாஹு have been in China. So this aligns. So he was a part, but not photos-லயோ எந்த ஒரு இடத்துலையும் வெளிப்படையாக நெதன்யாஹு இருக்கல, ஆனால் he had been in the part. ஸோ அதனாலேயே ஒரு சிலருக்கு வந்து டவுட்ஸ் ஆகிது, மேபி நெதன்யாஹு வாஸ் பேக்கிங் திஸ் அப்படின்ற மாதிரி. இதில் நான் இலுமினாட்டின்ற ஒரு விஷயம் சொன்னேன் தானே, அதுக்கான காரணம் என்னென்னா எப்ஸ்டீன் இஸ் a Jew, சம்மந்தப்பட்ட நிறைய பேர் ஜூஸ் இதில். அண்ட் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் திட்ட தெளிவாக விளங்குற இன்னொரு விஷயம், எப்ஸ்டீன் வாஸ் ஜஸ்ட் ஒன் எலிமெண்ட். ஸோ ஹீ கான் பி த ஹோல் கேஸ். மேபி எப்ஸ்டீன் உடைய ஐலாண்டில் நடந்த விஷயங்களும் அவன் ரன் பண்ண விஷயங்களும் வேணும்னா அவனுக்காக இருக்கலாம், ஆனால் it appears to be a system, okay, not just in USA but everywhere. It could be anywhere ன்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ அதில் எப்ஸ்டீன் வாஸ் an element. Then if he is an element, who is behind all this? It could be Illuminati. நீங்கள் போய்த்து ChatGPT கிட்ட are you funded by or backed up by Illuminati கேட்டால் it doesn't agree, right? But if you ask who found OpenAI, it will give you a name. Elon Musk ஓட சேர்த்து இன்னும் 2-3 பேர் தருவாங்க. They are all Jews. அதுக்குள்ள நான் இன்னும் நிறைய போக விரும்பல. If I have to talk about Facebook, then about so many things. So it appears to be that Illuminati is doing all the things behind. But imagine ஹை புள்ளகளை, சரியா, சின்ன சின்ன குழந்தைகளையும் சின்ன வயசுல இருக்கிற கேர்ள்ஸையும் டீனேஜ் கேர்ள்ஸையும், if you can eat them, or if you can beat up to fear and then eat them, or if you can abuse them, if you can do sex traffic using teenage, and imagine the mindset அந்த டீனேஜர்ஸை வந்து செக்ஸ் டிராஃபிக்காக யூஸ் பண்ணுறவங்களையும் அவங்களோட அந்த விஷயங்களை பண்ணுறவங்களுடைய மனநிலைமை பிடிக்கும் நான் யோசிக்கிறேன். அது எல்லாத்தையும் விட அந்த மனநிலைமை சம்பட் இட்ஸ் நாட் ஓகே, பட் ஓகே கம்பேர்ட் டு ஈட்டிங் தோஸ் கேர்ள்ஸ், ரைட்? இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண விஷயங்களும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண விஷயங்களும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு கன்ஸ்பிரசியோட 5 இல்லைன்னா 10 தான், அவ்வளவும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். திஸ் இஸ் far bigger than what we think, what we know, what we've heard. Past 1 week I have been going through so many videos, photos and so many data online, but எனக்கு இதை செய்யணும்ன்ற ஐடியா ஒன்று வரல, செய்யணும்னு நான் நினைக்கவும் இல்லை. அண்ட் ஐ தாட் ஸ்ரீலங்கன்ஸ் would do this அப்படின்ட்டு. மேபி இதுக்கு போகிறோம், நான் சொன்னேன், நான் ரெக்கார்ட் பண்ண டைமுக்கு போகிறோம், மேபி நிறைய பேர் செய்யலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இது எங்கேயோ ஒரு அமெரிக்காவில் நடக்கிற விஷயம் தானேன்ட்டு we can't just be silent also. என்றால் it includes almost 2/3 of the world. Population நான் சொல்லலை, பவர்ஸ் நான் சொல்கிறேன். நிறைய பவர்ஃபுல் பிஸ்னஸ்மேன் அண்ட் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் are part of this, or have involved in this. அப்படின்னா you have to understand how bad this is and how big this is. I mean, okay. And one more thing that I missed is Epstein is no more. 2019 he was arrested in 2019. He was in jail. அவன் வந்து நடந்த விஷயங்களில் சொல்கிறன்ற மாதிரி he said. அப்போ அவன் எல்லாத்தையும் சொல்லவும் இல்லை, ஒரு சில ஃபோட்டோஸ் அப்போவே வந்து டொனால்ட் ட்ரம்ப்ட ஃபோட்டோஸ் அண்ட் ஸ்டஃப் லீக் ஆச்சு. சில யூடியூபர்ஸ், ஒரு யங் யூடியூபர்ஸ் வந்து தி இன்வைடட் தட் ஐலண்ட், அவங்க வந்து சட்டவிரோதமாக அந்த ஐலண்டுக்கு போயிட்டு நிறைய வீடியோஸ் எடுத்து கொண்டு போகல. சிலர் வந்து அதுக்கு தடங்களாக இருந்தாங்க. அந்த ஐலண்டை எப்ஸ்டீனை கைது பண்ணதுக்கு பிறகும் கூட அந்த ஐலண்டை வந்து பீப்புள் ஹேவ் பீன் வாட்சிங் அப்படின்னு சொன்னால் தே ஹேவ் பீன் சம் பீப்புள் பிஹைண்ட் திஸ், ரைட்? அதெல்லாம் போக எப்ஸ்டீன் வந்து ஒரு சில விஷயங்களை ஒத்துக்கொண்டதுக்கு பின்னால், ஒரு சில விஷயங்களை இன்வெஸ்டிகேஷனில் வந்து பகிர்ந்ததுக்கு பின்னால் கொஞ்ச நாளைக்கு பிறகு போலீஸ் வந்து ஒரு அறிக்கை விடுது, எப்ஸ்டீன் சூசைட் பண்ணி செத்து போயிட்டாரு. அப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ப்ரெஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க, அவன் சூசைட் பண்ணியிருந்தான்னு சொன்னால் அவன் வந்து அமெரிக்காவிலேயே ஒரு ஒன் ஆஃப் த ஹை செக்யூர்ட் ஜெயிலில் இருந்தவன். ஸோ அந்த ஜெயிலில் எவ்ரி செல்லுக்கும் சிசிடிவிக்கும் கிவ் அஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்ட்டு. இங்கே இன்னொரு விஷயம், அவன் இஃப் தேர்ஸ் சிசிடிவி அண்ட் அதை வந்து மானிட்டர் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னால் அவன் வந்து சூசைட் பண்ணுறதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணுற மாதிரியோ ஏதாவது இருந்தால் சஸ்பீஷியஸாக இருந்தால் they would have been checking on him, right? Number 1. ரெண்டாவது விஷயம், அப்படி சூசைட் பண்ணினான்னு சொன்னால் there should be சிசிடிவி ஃபுட்டேஜ், ரைட்? ஸோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டோடனே சிசிடிவி கரப்ட் ஆகிதுன்னு சொல்லிட்டு அந்த ஜெயில் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிக்குது. அதுக்கு பின்னால் அப்படின்னு சொன்னால் there should be a warden. ஸோ வார்டன் கிட்டால ஒரு வாக்குமூலம் கேட்டதுக்காக வேண்டி, இல்லை வார்டன் வந்து அப்போ அந்த டைமில் அவங்க கேட்கலன்ற மாதிரி ஒரு ரீசனை கொடுத்துக்கிறாங்க, which clearly says there's a high chance he was murdered. சரியா? ஸோ அப்படி மர்டர் பண்ணான்னு சொன்னால் அப்போ எல்லாரும் பயந்து கொண்ட விஷயம் என்னென்னு சொன்னால், அவன் ஒரு சில விஷயங்களை சொன்னதுக்கு பிறகு ஒருத்தனை மர்டர் பண்ண சொல்கிறதுக்கு முன்னால் மர்டர் பண்ணான்னு சொன்னால் மாடிக்குழாம இருக்க மர்டர் பண்ணான்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு பின்னால் மர்டர் பண்ணாண்டா அது ஏன் அப்படின்றதான் எல்லாருக்கும் கேள்வி ஆயிடுச்சு. ஏன்னா சொன்னதுக்கு பின்னால் ஒருத்தனை மர்டர் பண்ணாண்டா இன்னும் சொல்லாத மறைந்த விஷயங்கள் எவ்வளோ எல்லாம் நீக்கணும்னு சொல்லிட்டு பயந்தாங்க, லிட்ரலி பயந்தாங்க எல்லாரும். ஸோ அதுக்கு பின்னால் தான் இப்போ ஜனவரி 30th டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸால் ரிலீஸ் பண்ண நிறைய ஃபைல்ஸ், அதான் 25,000 ஃபோட்டோஸ் அண்ட்
thousands of videos. சொன்னேன் இல்லையா, around 95,000 data or like documents. 95,000 documents. அதில் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னும் ஒரு விஷயம், அந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பேசப்பட தான் தெரியும். பேயால்ன்ற ஒரு கோட் சொன்னால் பேசுனேன் இல்லையா, எப்ஸ்டீனோட ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவன் கொடுத்த நேம் பேயால். ஸோ இப்படியான நிறைய விஷயங்கள், நிறைய கன்ஸ்பிரசிஸ், இட்ஸ் ஃபார் பியாண்ட் வாட் வி திங்க், ஃபார் பியாண்ட் வாட் வி கேன் ஈவன் திங்க். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளணும்னு நான் நினச்சேன். ஏன்னா இட்ஸ் ஆல் ஓவர் சோஷியல் மீடியா. தட்ஸ் வாட் எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் இன்னைக்கு உலகத்திலேயே. தே ஹேவ் பீன் கண்ட்ரோலிங் த வேர்ல்ட். வாட் யூ கால் economically, financially, they have been controlling the world using this. And there can numerous Epsteins, maybe not doing the same thing but doing a different thing that could give the same results, you know. I don't know, I can only say that we have been living with some monsters, and hopefully that monster is gone and his friends are around us, somewhere else in the world. His colleagues and friends and people who have been associated and involved with this monster is still, out there, flesh and blood. So we don't know what kind of people they were, and we have no idea what kind of thing that they have done, because I'm for sure whatever that Department of Justice in the United States have published, I'm damn sure this is not all of them. This is just part of what they found, or maybe they found out actually the part of what they did, what these people did. Hopefully justice must be served for the victims, for those girls. But imagine how could the system of justice can deliver a justice to the people who are already dead, for those kids who already these monsters have eaten. That's never going to happen. So let's hope this kind of acts will not return, will not happen again. But let's only hope that power does not, take power on its hand. When I mean power at first is those people in power like Epstein and Donald Trump and all those people. And I mean the power for the second time is that in whatever the means that they, did this cruelty. So let's hope the good happens.